ஓம் ஈஸ்வரா குருதேவா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருளாசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். குருவின் குருவாம் மகரிஷி ஈஸ்வரப்பட்டாய சத்குரு தேவரின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் பேரருளும் பேரொழியும் நாம் அனைவரும் பெறுவோம். மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். அன்பு அருள் ஒளி சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரே கடவுள் புத்தகத்திலிருந்து, நூலிலிருந்து எனக்கு உபதேசம் அளித்தார் என்ற தலைப்பிலிருந்து பார்ப்போம். பிறகு பெரியநாயகி அம்மன் கோயில் அருகிலுள்ள தெப்பக்குளத்திற்கு சென்றோம். தெப்பக்குளத்திற்கு சென்று சிறிது நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தார். பின்பு என்னை பார்த்து, என்னை நம்புகிறாயா என்று கேட்டார். நானும் நம்புகிறேன் என்றேன். நான் சொல்வதை செய்கின்றாயா என்றார். நானும் செய்கின்றேன் என்றேன். இதிலிருந்து சொல் மாறமாட்டாய் அல்லவா என்று கேட்டார். மாறமாட்டேன் என்றேன். அப்படியானால் என்னுடன் வா என்று அழைத்து கொண்டு என் பெயர் உள்ள வேணுகோபால சுவாமி விநாயகர் ஆலயத்திற்கு அழைத்து சென்றார். நான் பழனியில் இருந்தாலும் இந்த சிறு கோயிலை பார்த்ததில்லை. வேறு எங்கும் இப்பெயரை வைத்த விநாயகரை பார்த்ததில்லை. அந்த விநாயகர் விக்கிரகத்தின் சில விவரங்களை எனக்கு சொல்லிவிட்டு பெரியநாயகி அம்மன் கோயிலுக்கு அழைத்து சென்றார். அங்குள்ள தட்சிணாமூர்த்தி விக்கிரகத்தை காண்பித்து பூமிக்கும் இந்த தட்சிணாமூர்த்திக்கும் தொடர்புபடுத்தி விளக்கம் கொடுத்தார். இவ்வாறு ஒவ்வொன்றையும் காண்பித்து அதற்குரிய விளக்கங்களை சொல்லிக்கொண்டே வந்தார். தூபகம்பத்தின் பக்கம் நின்று கம்பத்தின் நிலையையும் அதை வைத்ததின் நோக்கமும் முதலியவற்றையும் கூறினார். பின்பு மாரியம்மன் கோயிலுக்கு கூட்டிச் சென்று மாரியம்மன் என்றால் என்ன, யார் என்ற விவரத்தை சொன்னார். பிறகு பைரவர் கோயிலுக்கு அழைத்து சென்று அதன் செயலும் அந்த சிலையை அமைத்ததன் நோக்கமும் விவரமாக எடுத்துச் சொன்னார். அன்று மதியம் ஒரு ஹோட்டலில் தயிர் சாதம் வாங்கி கொடுத்து சாப்பிடச் சொன்னார். மற்றும் அழைத்து சென்று துஷ்ட தெய்வங்களை காண்பித்து அதனால் ஏற்படும் நன்மையும் தீமையையும் விளக்கமாக எடுத்துச் சொன்னார். இவ்வாறு பல இடங்களுக்கு என்னை அழைத்து சென்று பல விளக்கங்களை கூறி முடிக்க அன்று மாலை 6 மணியாகிவிட்டது. பிறகு என்னை வீட்டிற்கு போகச் சொல்லி 7 லட்டுகளை வாங்கி கொடுத்து, இதை குழந்தைகளுக்கு கொடு என்று சொன்னார். நானும் அதை பெற்றுக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தேன். மறுநாள் காலை 8 மணி அளவில் எங்கள் தெருவில் மின்சார கம்பத்தில் கல்லை கொண்டு தட்டி என் பெயரை சொல்லாமல் தெலுங்கு ராஜ்யம் இங்கே வாடா என்று சொல்லி சப்தம் போட்டு கொண்டிருந்தார். நான் இதை கவனிக்கவில்லை. ஏற்கனவே அவர் கல்லை கொண்டு கம்பங்களை தட்டி அலோ என்று சொல்லிவிட்டு 800, 1000, லட்சம், கோடி சொல்லிக்கொண்டும் மற்றும் ஏதேதோ பேசிக்கொண்டும் கம்பத்தை தட்டுவது வழக்கம். நான் வீட்டிலிருந்து எதிர்பாராது வெளியே வந்தவுடன் என்னை பார்த்து, டேய் தெலுங்கு ராஜ்யம்
என்று கோபமாக திட்டிய பின்புதான் எனக்கு தெரிந்தது என்னை கூப்பிடத்தான் இப்படி செய்தார் என்று. அதிலிருந்து என்னை திட்டுவது என்றால் தெலுங்கு ராஜ்யம் என்றும், நல்ல விஷயங்களை பேசுவது என்றால் என் பெயரை சொல்வதும் விளக்கமாகிவிட்டது. பிறகு அங்கிருந்தே என்னை பழனிமலைக்கு கூட்டிச் சென்றார். பழனியின் தன்மையை சொல்லிக் கொண்டு வந்தார். மலையை ஒரு சுற்றி சுற்றி கிரிவலம் வந்துவிட்டோம். பின்பு மலைக்கு பக்கம் இருக்கும் கொடைக்கானல் தொடர்ச்சியின் அடிவாரத்திற்கு நடத்தி சென்றார். அங்கு ஒரு மரத்தடி நிழலில் இருவரும் அமர்ந்தோம். சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தோம். நான் தமிழில் பேச பேச அவரோ எனக்கு புரியாத பாஷையில் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் சொன்னது புரிந்ததா என்று தமிழில் கேட்டார். ஒன்றும் புரியவில்லை என்றேன். பின்னும் புரியாத பாஷையிலேயே பேசத் தொடங்கினார். நான் புரியாமல் விழித்து கொண்டிருந்த சமயம் அவர் பேசும் பாஷையின் அர்த்தங்கள் என் உள்ளத்தில் ஒலித்து கொண்டிருந்தது. அவர் பேசும் பரிபாஷைக்கு அர்த்தம் விளங்கலாயிற்று. பின்பு போகரை பற்றிய உண்மை நிலையை தமிழில் சொன்னார். போகர் முருகன் சிலையை செய்ய எடுத்துக்கொண்ட பொருளின் விவரங்களை சொல்லி, போகர் முருகன் சிலையை செய்ய காரண காரியத்தையும் சொல்லி வந்தார். திடீரென்று பசிக்கிறதா என்று என்னை கேட்க நானும் ஆம் என்று சொல்ல அவர் உடனே காட்டிற்குள் சென்று சிறிது நேரத்தில் ஏதோ சில பச்சிலைகளை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடச் சொன்னார். சாப்பிட்டு தண்ணீர் கொடுத்தேன். பசி அடங்கிவிட்டது. உடல் மிகவும் தெம்பாகவும் இருந்தது. மீண்டும் சூரியனுக்கும் பழனி முருகன் சிலைக்கும் முருகரை வணங்கும் மக்களுக்கும் தொடர்புபடுத்தி பல விவரங்களை சொன்னார். பிறகு மக்களுக்கும் முருகன் சிலைக்கும் போகருக்கும் தொடர்புபடுத்தி பல முக்கிய விவரங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். இவ்விவரங்கள் அனைத்தும் எனக்கு காட்சியாகவும் உணர்வுபூர்வமாகவும் செயல்படுத்தி காட்டினார். இவ்வாறு போகர் முருகன் சிலையை செய்ததின் நோக்கத்தை சொல்லிக்கொண்டு விளக்கினார். இன்றுள்ள நிலையில் போகரின் அரும்பெரும் உண்மை தத்துவங்கள் மறைக்கப்பட்டு அது மக்களுக்கும் கிடைக்காமல் மறைந்து போய்விட்டன. இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மாலை மணி 4 ஆகிவிட்டது. காட்டிற்குள் போவோம் என்று கூட்டிச் சென்றார். அங்குள்ள பல செடி கொடிகளை அவர் கையில் பிடித்து கொண்டு என்னை நுகரும்படி சொன்னார். இவ்வாறு 1 மணி நேரம் பலதரப்பட்ட செடி கொடிகளை நுகர்ந்த பின் வீட்டிற்கு போகலாம் என்றார். ஏன், எதற்கு இப்படி செடி கொடிகளை நுகரச் செய்தார் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அவரிடம் இந்த விவரம் தெரிந்து கொள்ளவும் பயம். வீட்டிற்கு வந்து இரவில் தூங்கும்போது பேரானந்த நிலையை அடைந்தேன். மறுநாள் காலையில் வழக்கம்போல் 8 மணிக்கு கம்பத்தை கல்லால் தட்டும் சத்தம் கேட்டு நான் வீட்டிலிருந்து வெளியே வந்தேன். பரிபாஷையில் போகலாமா என்றார். சரி என்றேன். ஒவ்வொரு தெருவிற்கும் நடத்தியே கூட்டிச் சென்றார். அப்பொழுது சில வீட்டிற்கு முன் நின்று பரிபாஷையில் சுட்டிக்காட்டி கவனித்து பார்த்துக்கொள் என்று சொல்லிக்கொண்டே பல தெருக்கள் வழியே செல்லும் பொழுது சில வீடுகளை சுட்டிக்காட்டி வந்தார். பின்பு சண்முக நதிக்கு இருவரும் சென்றோம். அங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாக பார்த்து ஒரு மரத்தடியில் இருவரும் அமர்ந்தோம். அப்பொழுது அவர் சுட்டிக்காட்டிய ஒவ்வொரு வீட்டிலுள்ளவர் பெயரை சொல்லி இன்னரெல்லாம் என்னிடம் வித்தைகள் கற்றுக் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு எனக்கே பல ஆசைகளை காட்டி பல ஆசை வார்த்தைகளையும் சொல்லி வித்தையை கற்றுக்கொள்ள விரும்பியவர்கள் சிலர் மருந்துகளின் மூலத்தை கற்றுக் கொடுத்தால் வேண்டிய வசதி வாய்ப்புகளுடன் கட்டிடங்கள் கட்டித்தருகிறோம், நீங்கள் அங்கேயே தங்கிவிடலாம் என்றனர். நான் அரை பைத்தியமாக நடித்த பொழுது சில குடும்பங்களில் கடும் நோய்வாய்ப்பட்டு வேதனை கொண்டிருக்கும் ஒருவருக்கு மருந்து கொடுத்த பொழுது உபச்சாரமும் விருந்தும் வரவேற்பும் புகழாரமும் இருக்கும். ஆனால் நோய் தீர்ந்தபின் ஒரு தடவை சும்மா போனால் முகம் துடிப்பார்கள். மறுமுறை சென்றால் பைத்தியம் வந்துவிட்டது, தொல்லை கொடுக்க என்று சொல்லிவிட்டு வீட்டில் குழந்தைகள் இருந்தாலும் கதவை மூடிவிட்டு சிறிது நேரம் வெளியில் சென்று வீடு திரும்புவார்கள். சிலர் என்னை பார்த்தவுடன் பைத்தியம் வந்துவிட்டது என்று கதவை மூடிவிடுவார்கள். இவ்வாறு தெருவில் சுட்டி காட்டியவர்களின் பெயர்களை சொல்லி வந்ததோடு
மனிதனின் குணங்களையும் எனக்கு புரிய வைத்தார். அச்சமயம் நாங்கள் உட்கார்ந்து இருந்த இடத்தில் எறும்பு புற்று இருந்தது. அதை முதலில் நான் கவனிக்கவே இல்லை. வெகு நேரம் உட்கார்ந்து இருந்ததால் கால்கள் மரத்துவிட்டன. அதனால் கால்களை நீட்டி சரி செய்தேன். அச்சமயம் என் கால்கள் எறும்பு புற்றின் மேல் பட எறும்புகள் சாரசாரையாக என் காலில் ஏறி கடிக்கத் தொடங்கின. எறும்புகளை என் கையால் தேய்த்துவிட என் சில எறும்புகள் இறந்துவிட்டன. இதை பார்த்துவிட்ட எறும்பின் உயிர் என் சுவாசத்தால் ஈர்க்கப்பட்டு என் உடலில் சேர்வதை எனக்கு காட்டி நான் அதை விவரிக்கும் பொழுது, எறும்பு கோபத்துடன் கடித்தும் நீ கோபத்துடன் நசுக்கியதும் இரண்டு உணர்வுகளும் ஒன்றாய் இருப்பதால், நீ உடலுடன் இருப்பதால் எறும்பின் உயிர் உன் உடலில் வந்து சேர்ந்துவிட்டது. இது உன் இரத்தத்தில் கலந்து இரத்தம் அமிலமாக மாறும் பொழுது அதனுடன் கலந்து விடுகிறது. அமிலம் விந்தாக மாறுகின்றது. விந்தில் கலந்து விடுகிறது. விந்தில் உன் ஆற்றலின் சக்தி அனைத்தும் இருப்பதால் எறும்பின் உடல் சத்தின் அனைத்து ஆற்றலும் உயிரின் இருப்பால் ஆத்மாவாக மொய்த்து கொண்டிருக்கும் அணுசிசுக்கள் உன் குழந்தையாக பிறக்கப் போகும் அணுசிசுக்களாக வளரப்போகிறது என்றார். பிறகு எறும்பு புற்றிலேயே உட்கார வைத்து கண்களை மூடிக்கொண்டு என் உடலுக்குள் என்ன நடக்கின்றது என்று பார்க்க சொன்னார். அவர் சொன்னபடி இருந்தேன். சிறிது நேரத்தில் எனக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை என்னால் உணர முடிந்தது. அச்சமயம் புற்றில் இருந்த எறும்புகள் சாரசாரியாக என் உடம்பில் மொய்க்கத் தொடங்கிவிட்டன. எறும்புகள் உடலில் ஊறும் பொழுது என் உடலின் உணர்வுகள் எவ்வாறு இயங்குகின்றது என்றும், என்னை எறும்புகள் கடிக்கும் பொழுது எவ்வாறு என் கைகள் என்னை அறியாமல் எறும்பை தேய்த்து நசுக்குகின்றது, நசுக்கிய எறும்பின் உயிர்கள் என் சுவாசத்தின் ஈர்ப்பில் எவ்வாறு கலக்கின்றது என்றும் உணரச் செய்தார். உடலில் ஊர்ந்து கொண்டிருக்கும் மற்ற எறும்புகள் தன் உணர்வின் ஒளி எழுப்பி ஒன்றுக்கொன்று புரிந்து செயல்படுவதையும் எனக்கு உணர்த்தினார். இதேபோன்றே வேறு சில நிகழ்ச்சிகளை காட்சியாகவும் உணர்வுபூர்வமாகவும் உணர்வுகள் மூலம் உதயம் கொடுத்து உணர்த்தி காட்டினார். மேலும் பல அற்புதங்களையும் செய்து காட்டினார். பின்பு நேரமாகிவிட்டது. வீட்டில் உன் மனைவி திட்டிக் கொண்டிருப்பாள். போகலாம் வா என்று வீடு நோக்கி வரும்பொழுது, நான் பைத்தியக்காரனாக நடிக்கின்றேன். உனக்கு இதற்கு முன் உணர்த்திய உண்மைகள், இப்பொழுது தெரிந்து கொண்ட உண்மைகள், இனி நீ தெரிந்து கொள்ளப் போகும் உண்மைகளை யாரிடமும் எக்காரணத்தை கொண்டும் தெரிவித்தால் உன்னையும் பைத்தியமாக்கி தெருவில் அலையவிட்டு கல்லை கொண்டு எறிவார்கள் என்று எச்சரித்துவிட்டு என்னை வீட்டிற்கு போகச் சொல்லிவிட்டார். அத்துடன் நாளை இரவு 12 மணிக்கு வந்து கூப்பிடுவேன், நீ சீக்கிரம் வந்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றார். நான் நேராக வீட்டுக்கு சென்றேன். அவர் வேறு பக்கம் சென்று விட்டார். நான் ஊருக்குள் வரும்பொழுது அவருடன் நான் சென்றதை பார்த்த நண்பர்கள், வேலைக்கும் போகாமல் கடையையும் கவனிக்காமல் மாமனார் இறந்ததை பற்றி கூட கவலை இல்லாமல் இருக்கிறாயே என்று புத்திமதி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நான் லீவு போட்டு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு செல்லாமல் வீட்டிற்கு சென்றால் என் மாமியார் ஒரே புலம்பலாக புலம்பிக் கொண்டிருந்தார். இந்த அளவில் இது நிறைவாகுது. அப்புறம் அன்பு அருள் ஒளி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால், ஏன்னா நாம் உயிரே கடவுள் புத்தகத்திலேருந்து இதை எடுத்து எல்லாரும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு செவி வழி செய்தி அப்படியே ஒரு சின்ன இது கேட்கக்குள்ள அது ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதுதான் இது படிக்கக்குள்ள எனக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லக்குள்ள எனக்கு அதில் ஒரு ஆனந்தம்.
சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மற்ற வீடியோலாம் பாருங்கள். பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ நாம் போடுறதெல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனே கிடைக்கும். சரிங்களா? சரி, மகிழ்ச்சி, பேரானந்தம், குரு அருள் பெறுவோம், அருட்செல்வம் பெறுவோம், பொருட்செல்வம் பெறுவோம், அகையருள் நிற்கும், அருள் ஒளி பெருக்குவோம், பேரானந்தமாக வாழ்ந்திடுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை.